டிசிஆர் சர்டிஃபிகேட்டை எப்படி கிளைம் பண்ணலான்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெப் 1 வந்து பார்த்தோன்னா வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன். வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். செக் பண்ணாதவங்களுக்கு இங்கே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதாவது வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் வெரிஃபிகேஷன். மாடியூல் வெரிஃபிகேஷனில் நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறோமோ அதோடைய சீரியல் நம்பரை இங்கே இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வெரிஃபை ஆனது பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் வெரிஃபிகேஷன். அண்ட் ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இந்த ஆஃப்டர் இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஒரு 16 டிஜிட் வந்து டிசிஆர் சர்டிஃபிகேட் நம்பர் வரும். இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மேண்டட்டரி ஃபார் த ரூஃப்டாப் சோலாருக்கு வந்து இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீமில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 4 வந்து பார்த்தோன்னா இன்புட் சர்டிஃபிகேட் நம்பர்.